ஹாய் மக்களே, ஒரு சண்டே ரொட்டீன் பார்க்கலாமா? சண்டே காலைல முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லா விண்டோஸையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ் ஏர் வரட்டும் அப்படின்னு. ஸோ இந்த சாரி தான் நான் இந்த வீக் வந்து வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது அண்ட் என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ ஓகே, சர்ச் போயிட்டு நாங்கள் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்த பிறகு நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்திருந்தது, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஈவன் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுடைய ரொம்ப ஓவராக அதை ஹைப் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஆனால் இப்போ என்னவோ தெரியலங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயோடைய அர்த்தமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஆண்டவர் வந்து உண்மையான ஃப்ரெண்டு யார், பொய்யான ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே வெளிச்சம் போட்டு நமக்கு வந்து வெளிப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் நமக்கு தோணும், இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க மேலே அதிகமான அன்பை வைக்க வேண்டாம், அது வீண் தான், என்றைக்கு இருந்தாலும் அவங்க நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்றத உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, ஏசுப்பா மட்டும்தான். ஏன்னா என் லைஃப்பில் இந்த 2025 நிறைய விஷயங்களில் வெளிப்படுத்துச்சு. போதுண்டா சாமி, இதுக்கு மேலே யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அடி பட்டுன்னு ஆண்டர் வந்து வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதிலேருந்து யாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆகுறதுக்கோ யாரையுமே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து மனசே வரல. ஸோ என்னோடய ஒரே ஃப்ரெண்ட், ஆல் டைம் ஃப்ரெண்ட், ஃபார் எவர் ஃப்ரெண்டாக ஏசப்பாவை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் ஒரு வேளை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யூ நீட் ஒன் ஃப்ரெண்ட், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் நம்ம கூட வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அவர் உங்கள் லைஃப்பில் இருக்காரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஹீ யோர் ஃப்ரெண்ட்? அவர் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெண்டாக இருந்துட்டார் அப்படின்னா யூ டோன்ட் நீட் அனதர் ஃப்ரெண்ட். என்ன வசனம் சொல்லுகிற, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு வேறு எதுவுமே கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. ஸோ ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.